உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. நேற்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழக மக்கள் சுய கணக்கெடுப்பு அதாவது செல்ஃப் எமுனரேஷன் செய்வதற்கான ஆன்லைன் போர்ட்டலை அவர் அறிவிச்சிருக்கிறாரு. இதன் மூலமா தமிழக மக்கள் அனைவருமே அவங்களே தன்னால தன்னுடைய சுய விவரங்களை ஆன்லைன்ல கவர்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. இது அனைவருக்கும் விளம்பரம் படுத்தும் வகையா முதலமைச்சர் விஜய் அவர்களே தன்னுடைய சுய விவரங்களை அந்த வெப்சைட்ல அவரே அப்லோட் பண்ற மாதிரியான ஒரு வீடியோவை அவர் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அது கூடவே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அன்பார்ந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வணக்கம். நம்ம மாநிலத்தோட எதிர்கால வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு முக்கியமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்னைக்கு தொடங்குது. இது வெறும் எண்ணிக்கை இல்ல, நீங்க கொடுக்கிற தகவல் தான் எல்லா திட்டங்களுக்குமான அடிப்படையாகும். அதனால ஒவ்வொரு குடும்பமும் அவங்களுடைய உண்மையான தகவல்களை கொடுங்க. இனிமேல் ஒவ்வொரு குடும்பமும் இணைய வழியில சுய கணக்கெடுப்பு செய்யலாம். முதல் முறையா இப்போ நான் என்னுடைய தகவல்களை பதிவு செஞ்சிருக்கிறேன். உங்களுடைய தகவல்கள் இங்க ரகசியமா பாதுகாக்கப்படும். வாங்க எல்லாரும் சேர்ந்து இதை வெற்றிகரமா செஞ்சு முடிப்போம். மக்கள் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எல்லாருக்கும் நன்றி வணக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய இந்த ஒரு அறிவிப்பு மூலமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் அடுத்தடுத்து அறிவிக்கிற திட்டங்களுக்கு நமக்கு அந்த உண்மையான பயன்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த சுய கணக்கெடுப்பு நம்மளே செய்யணும் அப்படின்றத அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்னதுல இருந்து பல்வேறு மக்கள் தன்னுடைய சுய விவரங்களை அந்த இணையதளத்தில் அப்லோட் பண்ணிட்டு வரதா தகவல்கள் வெளியாகுது. சமீபத்தில் கூட முதலமைச்சர் விஜய் அவர்கள் பல்வேறு நலப்பணிகளை அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. சில நாட்களுக்கு முன்னாடி 300 புதிய அரசு பேருந்துகளை அவர் துவக்கி வச்சிருந்தாரு. அதே போல சில நாட்களுக்கு முன்னாடி 1300க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்களுக்கு பணி நியமனங்கள் வழங்கி அரசு மருத்துவமனையில வேலை கொடுத்திருக்கிறாரு. இத மாதிரி பல்வேறு நல்ல விஷயங்களை அவர் செய்வாரு அப்படின்ற மாதிரி மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.